வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பவர்கள் யார் தெரியுமா? விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். விசாகம் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 16வது நட்சத்திரம். குரு பகவான் இதன் அதிபதி. முருகப்பெருமான் அதிதேவதையாக அருள்பாலிக்கிறார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விடாமுயற்சி, லட்சிய நோக்கு, அறிவுத்திறன், நிர்வாகத்திறன் என அனைத்தையும் இயல்பாகவே பெற்றவர்கள். விசாகம் நட்சத்திரத்தின் ராசி அமைப்பு: துலாம் ராசி 3 பாதங்கள், விருச்சிக ராசி 1 பாதம். இவர்கள் சாதிக்கக்கூடிய துறைகள்: சிறந்த பேச்சாளர்கள், நிதி ஆலோசகர்கள், நிர்வாக அதிகாரிகள், கலைத்துறை, வியாபாரத்தில் சிறப்பு வெற்றி. குடும்ப வாழ்க்கை: சுற்றத்தாருக்கு பிரியமானவர்கள், அனைவரையும் சமமாக நடத்தும் மனம், குடும்ப ஒற்றுமைக்கு முக்கியத்துவம். முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திரம் விசாகம். அந்த விசாகத்தின் சக்தி நிறைந்த தலம் பண்பொழி திருமலை. அசுரர்களை அழிக்க தேவர்களுடன் போருக்குச் செல்லும் முன் விசாக நட்சத்திரத்தில்தான் முருகன் தன் பயணத்தை தொடங்கினார். தென்காசி அருகே உள்ள பண்பொழி திருமலை முத்துக்குமார சுவாமி கோயில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கான மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாகும். இந்த தலத்தில் முருகன், சப்த கன்னிகைகள் வழிபட்டு முருகனாக அருள்பாலிக்கிறார். பார்வதி தேவியின் 7 சக்திகளையும் இங்கே அவர்கள் பெற்றதாக ஐதீகம். பண்பொழி திருமலை ஒரு மூலிகை மலை. ஓடவள்ளி, நள மூலிகை, திருமலை செடி போன்ற அரிய மூலிகைகள் இங்கே இயற்கையாக வளர்கின்றன. வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் முருகனுக்கு மிக மிக சிறப்பான நாள். அன்றைய தினம் முருகனுக்கு செய்யப்படும் வழிபாடு வாழ்வில் திருப்பத்தை தரும். வைகாசி விசாகத்தன்று பால் குடம், காவடி எடுத்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சஷ்டி மற்றும் விசாக நட்சத்திர நாட்களில் சந்தனம், பால், பன்னீர் அபிஷேகம் செய்து ஓம் சரவண பவ மந்திரம் ஜெபிப்பது மன அமைதியை தரும். இந்த வழிபாட்டின் பலன்கள்: திருமண தடை நீங்குதல், குழந்தை பாக்கியம், தீய சக்திகள் அகலுதல், குடும்ப ஒற்றுமை மற்றும் நீண்ட ஆயுள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒருமுறையாவது பண்பொழி திருமலை முருகனை தரிசித்தால் அவர்களின் வாழ்க்கை திசை மாறும். ஓம் சரவண பவ முருகா, அருள்வாயே.